அப்படின்றதும் இந்த சீட்ல உட்கார்ந்துருக்கவங்களுடைய தலையாய கடமை. தயவு செய்து நன்றி சொல்லி முடிங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, அதை தான் நானும் கேட்கிறேன். எங்களுக்கான சம உரிமையை கொடுங்கன்னு கேட்கிறேன். சம உரிமை கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி? இல்ல, நான் 15 நிமிஷம் சொல்லிட்டேன். ஒருத்தர் 25 நிமிஷம் 40 நிமிஷம் பேசியிருக்காங்க பேரவைத் தலைவர்களே. நான் குறிப்பிட்டு காட்ட விரும்பவில்லை. நான் சப்ஜெக்ட மீறி பேசல. நேற்றைய தினம் நீங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிமே எல்லாத்துக்கும் கொடுக்காதீங்கன்னு சொல்ல வரீங்க. தலைவர்களே, நான் தொகுதியை பத்தியே பேசுறேன். நீங்க பேச வேண்டாம்னு சொன்னா நாங்க பேசவே இல்லை. இதோட நாங்க முடிச்சுக்கிறேன். இதில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன தெரியுமா? இவங்களுக்கு துதிப்பாட தெரியாது. பாமகவினுடைய உறுப்பினர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் குறித்து ஜிங்சாங் அடிக்க தெரியாது. இங்கே சபாநாயகருக்கு ஜிங்சாங் அடிக்க தெரியாது. தேவையற்று பாடல் பாட தெரியாது. வசனம் பேச தெரியாது. கவிஞை புலமையோடு பேசுறதுக்கு பாடுறதுக்கு தெரியாது. இதெல்லாம் தெரிந்தால் சட்டமன்றத்தில் ஒரு 20 நிமிஷம் நீங்கள் எந்த குறுக்கீடு இல்லாமலே பேசலாம். ஆனால் மக்களுக்கான உரிய பிரதிநிதிகளாக சட்டமன்றத்தில் தங்களினுடைய குரலை எழுப்பினால் உட்காருங்க, 2 நிமிஷத்தில் முடிங்க, 1 நிமிஷத்தில் முடிங்க. உங்களுக்கு நேரம் முடிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் தொடர்ச்சியாக பேசுறீங்க. இதுக்கு மேலே பேச உங்களுக்கு அனுமதி கிடையாது. உட்காருங்க, நன்றி சொல்லி முடிங்க, நன்றி சொல்லி முடிங்க, நன்றி சொல்லி முடிங்கன்னா எங்களுக்கு என்ன பாட்டு பாட தெரியாது. அந்த அம்மா ஒன்று பாடும், அது என்ன பாட்டு? கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை எல்லோருக்கும் கொடுத்தார் அப்படின்னு பாட்டு பாடினா இவங்களுக்கு யூ கிராண்டட் டு 20 to 30 மினிட்ஸ். நோ 1 hour கூட உங்களுக்கு உண்டு. அதை விட்டுட்டு நீங்கள் எப்படி மக்களுக்காக நீங்கள் பேசலாம்? மக்களுக்காக நீங்கள் பேசினா அது எப்படி அவங்க கேட்பாங்க? அது சட்டமன்றம் கிடையாது. அது விவாத மேடை, அது பாட்டுக்கு போட்டி. இதுதாங்க நடக்குது. சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் அவர் தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் மற்றும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பண்பட்ட பிரச்சனைகளை பேசுகிறாரு. உட்காருங்கன்னா அங்கே என்ன பண்ணணும்? பூண்டி கலைவாணன் மாதிரி, வசந்தன் கார்த்திகேயன் மாதிரி எழுந்து நின்று சண்டை போடணுமா? இல்லை ஆதவ அர்ஜுனா பேசுகிற மாதிரி பேசணுமா? இல்லை சட்டத்துறை அமைச்சர் பேசுகிறாரு G2 மாப்பில் கரூர் கம்பெனின்னு பேசணுமா? இல்லை தங்கம் தென்னரசு போல லாட்ரி மருமகன் பேசணுமா? இல்லை இப்படி கேவலமாக நடக்கிறதா நாங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா? உரிய சமநிலையை கொடுங்கன்னு தான் கேட்குறோம். நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு பணம் கொடுங்க, எங்கள் வீடை கட்டுறதுக்கு காசு கொடுங்க, நிலம் கொடுங்கன்னு கேட்கல. பாதிக்கப்பட்டவர்களுக்கான குரலை ஒற்றை குரலாக நின்று நாங்கள் பேசுகிறோன்னா எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்க வேண்டும். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் முன்னாடி கணேஷ்குமார் அண்ணனோ சௌமியா அண்ணியோ பேசுனாங்கன்னா உட்கார சொல்லவே மாட்டாங்க. வேற யாராவது பேசுனா உதச்சி ஓட துரத்து விட்டுருவாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் சபாநாயகர் அவர்கள். உரிய பிரதிநிதித்துவத்தை அனைவருக்கும் சமமாக கொடுங்க. துதிபாடுறவர்களுக்கும் பாட்டு கட்சி நடத்துறவர்களுக்கும் கொடுக்காதீங்க.